வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஃபோசிஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட அனலைஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 6,23,709 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1503 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 1733 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ரூ. 1185 வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா 8,744 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 14.8% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 8.18% சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 78,000 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி டெப்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெப்ட் பார்த்தீங்கன்னா 0.11% இருக்கு. ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 3.12% வந்து ப்ராஃபிட் growth இருக்கு. இந்த கம்பெனியை வந்து ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24,407 கோடி கிட்ட நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. சேல்ஸ் இப்போ எவ்வளோக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,53,189 கோடிக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சார்ட்டு, அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ரிசல்ட், முக்கியமாக நம்ம இந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அடுத்தடுத்து அதை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். அதுல 2006ல இருந்து 2024 வரை இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனி 2006லலாம் பார்த்தீங்கன்னா 139 ரூபாய்க்கு தான் இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இதோட வளர்ச்சியை மட்டும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அன்னைக்கு 139 ரூபாங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு 10 ஷேரோ 50 ஷேரோ வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, ஆனா வெயிட் பண்ணணும். லாங் டைம்ல இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கன்னு. நீங்க ஒரு ஷேர் வாங்கி வச்சிருந்தா கூட அது பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போனஸ் கொடுப்பாங்க. ஸ்டாக்கை வந்து ஸ்பில்ட் பண்ணி அது மூலியமா ஒரு நமக்கு ஸ்டாக்கோட இன்க்ரிமெண்ட் அதிகமாகிக்கிட்டே போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போனஸ், டிவிடெண்ட் இந்த மாதிரி நிறைய அவங்க கொடுத்துக்கிட்டே, இந்த மாதிரி கம்பெனிலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கனால நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். உடனே போயிடும்னு சொல்ல முடியாது. இந்த கம்பெனி பாருங்க 2006ல வந்து ஒரு 139 ரூபாய் கிடைச்சது. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும். அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இந்த 2021க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பாருங்க. 1,700 ரூபாய். இது வந்து நீங்க 130 ரூபாய்க்கு வாங்கினது கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க டிவிடெண்ட், போனஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கம்பெனி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சரிவை சந்திச்சுன்னு சொல்லலாம். ஒரு 1,400 ரூபாய்க்கு வந்துட்டு பழையபடி ஒரு ஹை 1,600 ரூபாய்க்கு மேல போயிட்டு இப்ப 1,400 ரூபாய் வரைக்கும் கீழே வர வாய்ப்பு இருக்கு. அதை வந்துட்டு பழையபடி பாத்தீங்கன்னா அந்த பழைய கையை கூட உடைச்சு மேல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது எதனால அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் நமக்கு வந்து இந்த கம்பெனி மேல நம்பலாமா அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட்ல பார்க்கலாம். அடுத்தது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுல 2012ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் 33,734 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பாருங்க, வருஷத்துக்கு வருஷம் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. எந்த இயர்லயுமே வந்து இவங்க வந்து கம்மி பண்ணல. வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 2024 வரையுமே அவங்களோட சேல்ஸை படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. சரி, சேல்ஸை தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்பென்ஸை ஓரளவு கட்டுக்குள்ள வைக்காம அதிகமா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஒரு சில கம்பெனில. இவங்க நெட் ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 2012ல 8,332 கோடி பண்ணவங்க அதையும் பாருங்க, வருஷத்துக்கு வருஷம் 1000 கோடி கிட்ட அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயுமே ஒரு பெரிய லெவல்ல வந்து டிக்ரீஸ் பண்ணவே கிடையாது இந்த கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனில லாங் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன் எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறமும் இந்த கம்பெனி நல்லா இருக்காங்கிறது நம்ம கண்கூடாவே தெரியுது. ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. சரி, இயர்லி இந்த அளவுக்கு இருக்கு. குவார்டர்லி இந்த கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி குவார்டர் அண்ட் குவார்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ் கூட பெருசா நம்ம பார்க்க வேண்டாம். நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் பொறுத்தவரையுமே 2022 டிசம்பர் 2022ல இருந்து பார்த்தாலும் 6,500 கோடி. அதுக்கப்புறம் மார்ச் 2023ல பாத்தீங்கன்னா 6,134 கோடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5,945 கோடி. செப்டம்பர் 2023ல பாத்தீங்கன்னா 6,200.
டிசம்பர் 2023 பாத்தீங்கன்னா 6100. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல இந்த கம்பெனி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிசர்வும் பாரோவிங்ஸ் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதில் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 78,698 கோடி இந்த கம்பெனி வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8,546 கோடி கடன் வச்சிருக்காங்க. கடனுக்கும் ரிசர்வுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு மேல அவங்க ரிசர்வ் வச்சிருக்கனால கடன்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 14.78% தான் ப்ரொமோட்டர் ஹோல்டு பண்றாங்க. ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டு பண்றது கம்மியா ஹோல்டு பண்றது ஒரு நெகட்டிவா இருந்தாலும் யார் அதை அதிகமா ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுல எஃப்ஐஐ டிஏஏ தான் அதிகமா ஹோல்டு பண்றாங்க. எஃப்ஐஐ பொறுத்தவரையும் அவங்க 33.7% வந்து எஃப்ஐஐ ஹோல்டு பண்றாங்க. டிஏஏ பாத்தீங்கன்னா 2017ல 20% ஹோல்டு பண்ணவங்க அதை பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. மார்ச் 2022 பாத்தீங்கன்னா அந்த 17% ஹோல்டு பண்ணிருக்காங்க. அதை பாதியை கம்மி பண்ணிட்டு வெளியில போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் 2023 மார்ச்ல பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க. 33.59% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 2023 பாத்தீங்கன்னா 35.15% வந்து டிஏஏ இந்த இன்ஃபோசிஸ் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட ஹோல்டிங்க. இதுவே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா எஃப்ஐயும் சரி டிஏயும் சரி எந்த ஒரு கம்பெனியும் மிகப்பெரிய லெவல்ல அனலைஸ் பண்ணாம அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சரி எல்லாத்துலயும் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து வச்சீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் நல்லா தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த கம்பெனியை ஒரு லாங் டைமுக்கு 10-15 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கம்பெனிகளை 10-15 வருஷத்துக்கு இன்னும் ஹோல்டு பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனி நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸையும் சரி நெட் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே நீங்க வந்து ஒரே கம்பெனில அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நமக்கால முடிஞ்சா மாசம் 1-2 அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். ஏன்னா இந்த கம்பெனியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,500 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஷேரோட விலை 1,500 சொல்லிட்டு யாரும் வாங்காம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ற தப்பே வந்து ஷேர் மார்க்கெட்ல 1,500 ரூபாய்க்கு போகுதா, இதை விட நான் வந்து 5 ரூபா 10 ரூபா இல்ல 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ஷேர் நான் 100 ஷேர் 50 ஷேர் வாங்கி வச்சிருவேன் இதுல ஒரு ஷேர் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் தப்பு பண்றது. அதோட மதிப்பு வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு பாருங்க. 1,500 ரூபா இருக்கிறது நாளைக்கே 2,000 ரூபாய் போறது கூட அதிக வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 10 நாள்ல 50 நாள்ல கூட நம்ம நல்ல அசுர வளர்ச்சி ஆச்சுன்னா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி நீங்க 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனி நாளைக்கு இந்த ஃபீல்டுலே இல்லாம கூட போகலாம். பென்னி ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டு பண்றது ரொம்ப டேஞ்சர் தான். நல்ல கம்பெனியா இருந்தா ஓகே. சும்மா நீங்க 10 ரூபா 5 ரூபாய் கிடைக்குது எதையுமே அனலைஸ் பண்ணாம வாங்கி வச்சீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நல்ல கம்பெனிகளை லாங் டைம்ல ஹோல்டு பண்ணா நல்ல ரிட்டர்ன் எடுக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.